ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல வரக்கூடிய தமிழ் பாடப்பகுதியிலிருந்து புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்க்க இருக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இதுல முதல் பாடம் பாருங்க, இயல் 1ல பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முதல் பாடம். இதுல வரக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதுல பாருங்க, சொல்லும் பொருளும்ல கொடுத்துருக்காங்க. மெய் அப்படின்னா என்னது? உண்மை. தேசம்னா நாடு, தேசம்னா நாடு, மெய்னா உண்மை. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ அடுத்தது ஓகே, இது எல்லாமே ஒரு தடவை படிச்சு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னா திருக்குறள். சரிங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க சரியான பதில வந்து டிக் பண்ணணும். அடுத்தது 2வது கேள்வி, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. சரிங்களா? இதுல வந்து பாருங்க, இது சின்ன க்ளூ எப்படி தெரியுமா? ரெண்டுக்குமே வந்து நெடில் கா. ஸோ காளிதாசன் காவிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது, கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். ஓகேங்களா? இதுல வந்து கலைனால என்னது? சிற்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிற்பக்கூடம், கூடம் கூடம் அதுவும் ஒண்ணு, கலைக்கூடம் சிற்பக்கூடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லா படிச்சு ஞாபகம் வச்சுக்க கூடாது. கலைக்கூடம் சிற்பக்கூடம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல அப்படியே உங்களுக்கு பதிஞ்சிடும். அடுத்தது, நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. ஓகேங்களா? அடுத்தது 5வது கேள்வி, எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. சரிங்களா குட்டீஸ்? அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எதுகை சொற்கள் இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? மெய்யுணர்வு, தெய்வ, அன்னை, அந்நிய. எதுகை சொற்கள்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை சொற்கள். ஓகேங்களா? அதுக்குதான் பாருங்க உங்களுக்கு கலர் பண்ணி இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அங்க எடுத்து எழுதிடலாம். அந்நிய, அதுக்கு அடுத்தது அன்னை, அன்னை அந்நிய. இது ரெண்டும், இந்த வார்த்தை ரெண்டும் ஒன்றி வருது, 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. அடுத்தது மோனை சொற்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள். புதுமை, புலி, பூ பூ. சரிங்களா? அடுத்தது நூலாடை நூல், காளிதாசன் காவிரிக்கரை. சரிங்களா? ஓகே, அடுத்தது இயைபு சொற்கள்னா என்னது? இந்த பாடல் நாற்றாங்கால், இந்த நூலாடை அப்படிங்கிற இந்த பாடல்ல வந்து என்ன வந்திருக்கு? தேசம், வாசம், இம்னு முடியுது இல்லையா? இதனால இதுதான் வந்து இயைபு சொற்கள். ஓகேங்களா? இப்ப இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். தேசம், வாசம் அப்படின்னு கொடுத்து இது என்ன வகையான சொற்கள்னு கேட்டாங்கன்னா இது வந்து இயைபு சொற்கள்னு நீங்க எழுதணும். இல்ல இயைபு சொற்களை இதுல இருந்து எடுத்து எழுதுங்கன்னு இந்த பாட்டையே கொடுத்தாங்கன்னா இதுல தேசம், வாசம்னு இந்த எழுத்து முடியுது இல்லையா? கடைசி எழுத்து ஒரே மாதிரி முடியுது இல்லையா? இதை எடுத்து எழுதணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது 2வது பாடம், தமிழ்நாட்டில் காந்தி. இதுல வந்து என்ன உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுல வந்து காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் வந்து மதுரை தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அடுத்தது, காந்தியடிகள் ஊவே சுவாமிநாதர் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது இது வந்து பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னையில நடந்தது. இலக்கிய மாநாடு சென்னை, மாநகரம் மாநாடு அப்படின்னா சென்னை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னாலே யாருது? பாரதி. ஓகேங்களா? பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றாலம்னா அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப இந்த க்ளூவெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க எக்ஸாம் டைம்ல. அடுத்தது வந்து பாருங்க, சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இதுக்கு வந்து என்ன எழுதணும்? இங்க பாருங்க, ஆலோசனை. அதுக்கு வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கு தேர்விற்கு தயாராக நல்ல ஆலோசனை வழங்கினார். அடுத்தது, பாதுகாக்க. நாம் நமது நாட்டு வளங்களை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, மாற்றம். காந்தியடிகளின் வாழ்வில் மதுரை பயணம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாம் எப்போதும் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளான உங்களுக்கு வாக்கியங்கள் தான். இதை நீங்க ஒரு தடவை 2 தடவை பார்த்து எழுதி பாருங்க. அப்புறம் பார்க்காம ஒரு தடவை நீங்களே சொந்த நடையில எழுதி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த பாடம் வேலு நாச்சியார் பாடம். இயல் 1லயே தான் இதுவும் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து
இதுல எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் தரல. அடுத்தது 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னென்ன 4 வகை சொற்கள்னா என்னென்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 4 வகை சொற்கள் என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். சரிங்களா? இப்போ சொற்கள் முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். தமிழில் அப்படின்னா இந்த லாங்குவேஜ்ல, தமிழ் லாங்குவேஜ்ல, தமிழ் மொழியில சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். எப்படி? இந்த மாதிரி ஈ அப்படிங்கிறது என்னது? ஒரு உயிரினம். பூனா வந்து ஒரு ஃப்ளவர். ஓகேங்களா? ஆமா தானே. பூனா நம்ம வந்து அது ஒரு பூக்களோட சேர்ந்தது. மைனா வந்து அது வந்து இங்கு அப்படிலாம் நமக்கு தெரியுது. அப்போ ஒரே எழுத்து தான், ஆனா அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இப்ப 2 எழுத்து தான் இதுல இருக்கு. கல் அப்படின்னு 2 எழுத்து தான் இருக்கு. ஆனா இது வந்து என்ன நமக்கு தெரியும்? கல்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி கடல்ங்கிறது 3 எழுத்து தான். ஆனா இதுவும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இந்த மாதிரி பொருள் தருறதுதான் சொல் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இது எல்லாமே என்னது? சொல் தான். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே என்னது? சொல் தான். சரிங்களா? அப்ப இந்த எல்லா எழுத்துக்களுமே என்னது? சொற்கள் தான் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகைப்படும். இதுல பெயர்ச்சொல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டோட கொடுத்திருக்காங்க. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். ஒரு விஷயத்தோட பேரை குறிக்கிறது என்னவா? அது வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? இப்ப பாரதி அப்படிங்கிறது ஒரு பாப்பாவோட பேரு. ஓகேங்களா? ஸ்கூல்னா என்னது? கல்விச்சாலை அப்படிங்கிற ஒரு கல்விச்சாலையுடைய பேர் என்னது? பள்ளி. ஓகேங்களா? காலையில சூரியன் உதிக்கும் நேரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? காலை. அப்ப ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்தோட பேரை சொல்றதுதான் என்னது? பெயர் சொல். ஓகேங்களா? நம்ம உறுப்பு, நம்ம உடல்ல ஒரு உறுப்பு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? கண்ணு. முகத்துல இருக்கும் அப்படின்னு மட்டுமா சொல்றோம்? இல்ல, அது கண்ணுன்னு தனியா சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் கண். அந்த மாதிரி நன்மை, ஓடுதல், இது எல்லாமே என்னது? பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கிற சொல் தான் என்னது? பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்தது வினைச்சொல்னா என்னது? வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். ஓகேங்களா? இது வந்து பெயரை குறிக்கிறதுனால இது பெயர் சொல், இது செயலை குறிக்கிறதுனால இது வினைச்சொல். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப இங்க பாருங்க, வா, போ, எழுது, விளையாடு அப்படின்னா இப்ப வா, நட, ஓடு, போ, எழுது, விளையாடு, இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி செயல் செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப நீங்க தண்ணீர் குடி அப்படின்லாம் சொல்றோம்ல, தண்ணீருக்கு வந்து குடின்னு சொல்றோம், எழுதுன்னு சொல்றோம், எழுந்துருன்னு சொல்றோம், விளையாடுன்னு சொல்றோம், எழுதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது என்னவா? அதுதான் வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இடைச்சொல் அப்படின்னா என்னது? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எப்படி வராதான்? தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, தனித்து இயங்கினா இதுக்கு பொருளே இல்லை. இப்ப உம்னு மட்டும் சொன்னோம்னா அதுக்கு என்ன இருக்கு? அர்த்தமே இல்லை இல்லையா? அப்படின்னா அதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. மற்ற அப்படின்னாலும் எந்த மீனிங்கும் இல்லை. இது ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நடுவுல வந்தாதான் அது என்னவா இருக்கும்? அது ஒரு மீனிங்கோட வருது, ஒரு அர்த்தத்தை குறுக்குது இல்லைங்களா? இப்ப திருக்குறள்ங்கிறது ஒரு வார்த்தை. இந்த ஐ மட்டும் தனியா எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன? இது வந்து உயிர் எழுத்துன்னு மட்டும்தான் சொல்லுவோம். இதே திருக்குறளை அப்படின்னா, ஓ அதை படிச்சியா, இதை செய்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஐ அப்படிங்கிற அந்த சவுண்ட் இங்க வருது இல்லைங்களா? அதுதான் என்னது? இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதுக்காக தான் இங்க எடுத்துக்காட்டோட கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது உரிச்சொல்னா என்ன? பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுன்னா என்ன? அதோட தன்மை என்னது? இது வந்து நகரம். நகரம்ங்கிறது அதனுடைய தன்மை. இந்த தன்மையை மிகுதிப்படுத்தி காமிக்கிறதுனா என்னது? மாநகரம். அப்ப மா அப்படின்னா என்னது? பெரிய. ஓகேங்களா? அப்ப இதோடைய தன்மை வந்து இது வந்து ஒரு சிட்டி. ஓகேங்களா? ஆனா இது வந்து என்னது? பிக் சிட்டி, மாநகரம், பெரிய நகரம் அப்படின்னு இதை வந்து பெருசுபடுத்தி அந்த இடத்துல சொல்றோம் இல்லைங்களா? அததான் மிகுதிப்படுத்தினா அதோட தன்மையை வந்து அதிகப்படுத்தி சொல்றது. ஓகேங்களா? அதுதான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மா, சால அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையும் வந்ததுனாலே என்னது? அது உரிச்சொல் அப்படின்னு நீங்க எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இதுக்கான எடுத்துக்காட்டோட கேட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் இங்க எழுதியிருக்கோம், பார்க்கலாம் வாங்க.
இங்க இருக்கு. கற்பவை கற்றபின் அப்படிங்கறதுல இங்க கொடுத்துருக்க பாருங்க. பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்ப பெயர் சொல்னா என்னென்ன வரும் அதுல? வளவன், தங்கை, மாநகரம், பேருந்து, திருக்குறள், ஏழை, ஆசிரியர். சரிங்களா? அடுத்தது வினை சொல்னா என்ன வரும்? நம்ம செயல் என்னென்ன செயல் செய்யறோமோ அதுதான் வினை சொல் இல்லைங்களா? அதுதான் வினைன்னு நம்ம படிச்சோம். அப்ப ஏறினர், படி, உதவுதல், இது எல்லாமே என்னது? என்றார் அப்படிங்கறதெல்லாம் என்னது? வினைச்சொல். இடைச்சொல்னா என்னன்னு நம்ம படிச்சோம்? தங்கையும் தாயும், ஓகேங்களா? தம்பியும் அண்ணனையும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த உம்னு வருது இல்லையா? அதுதான். திருக்குறளை படித்தேன், திருக்குறளை பார்த்தேன், ஓகேங்களா? இதெல்லாம் என்னது? இடைச்சொல். ஓகேங்களா? அடுத்தது உரிச்சொல் என்ன வரும்? மாநகரம், சால சிறந்தது. இது ரெண்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுல அடிக்கடி கேட்பாங்க. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மாநகரம் சால சிறந்தது, ரொம்ப சிறந்தது அப்படின்னு அர்த்தம். சால சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிறந்தது. காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பது மிகவும் சால சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றாங்க, ஒரு வாக்கியத்துல அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த சால சிறந்ததுங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டா அது உரிச்சொல் அப்படின்னு நீங்க எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது இரண்டாவதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கீழ்காணும் குறளில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இந்த இடத்துல இந்த மற்றுன்னு இடையில வந்திருக்கு இல்லையா? இது என்னவா இருக்கு உங்களுக்கு? இதுதான் இடைச்சொல். ஓகேங்களா? இப்ப இந்த மற்றுன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுதான் இடைச்சொல். இதை எடுத்துதான் எழுதணும். இடைச்சொல் எதுன்னா இதுதான். இந்த இடையில வந்திருக்கு இல்லையா? இது ரெண்டையும் சேர்த்து இதுக்கு ஒப்பிட்டு சொல்றது. இது இல்லாம இது இது நமக்கு மெய் தீண்டல் உடற்கின்பம் அது போல அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. மற்றும் அது இல்லாம அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது மதிப்பீடுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. படித்தான், ஐ, மற்று, கு. ஓகேங்களா? இதுல மத்தவை எல்லாமே என்னது? இடைச்சொற்கள். ஆமா தானே? ஐ, மற்று, கு இது எல்லாமே என்ன வந்துரும்? இடைச்சொற்கள்ல வந்துரும். அப்ப படித்தான் அப்படிங்கிறது என்னது? படித்தான், செய்தான், ஓடினான், ஓடு, விளையாடு, எழுது, படி இதெல்லாமே என்னது? வினைச்சொல். ஆமா தானே? ஓகே, அப்படிதான் நாம படிச்சோம். ஓகே, அடுத்தது மதுரை கால் சித்திரை ஓடினான். இப்ப இதுல ஓடினான்ங்கிறதும் என்னது? வினைச்சொல். சரிங்களா? அடுத்தது சென்றான், வந்த, சித்திரை, நடந்து. இப்ப வந்த அடுத்தது என்னது? நடந்து, சென்றான் அப்படிங்கிறது எல்லாமே என்னது? பெயர் சொல். இந்த சித்திரைங்கிறது என்னது? சாரி, இது வந்த, நடந்து, சென்றான் அப்படிங்கிறது எல்லாமே என்னது? வினை சொற்கள். இதுல சித்திரைங்கிறது என்னது? சித்திரைங்கிறது தான் பெயர் சொல். ஆமா தானே? ஒரு மாதத்தினுடைய பெயரை குறிக்கும் சொல், அதனால இது பெயர் சொல். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது மா, ஐ, மற்று. ஓகேங்களா? இதுல இந்த ஐ, மற்று இது மூணுமே என்ன வந்துருது? இடைச்சொற்கள்ல வந்துருது. இப்ப மா சாலங்கிறது தான் நம்ம என்னவா படிச்சோம்? உரிச்சொல்னு படிச்சோம். ஆமா தானே? அதனாலதான் மாநகரம் சால சிறந்ததுன்னு இப்பதானே படிச்சோம். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. அப்ப மாங்கிறது என்னது? உரிச்சொல். அவ்வளவுதான். சரிங்களா குட்டீஸ்? இப்ப இந்த கேள்வி பதில் நான் இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்கூல்ல மிஸ் எப்படி எழுதி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க படிக்கிறதா இருந்தாலும் படிங்க, இல்ல இங்க நான் கொடுத்துருக்கிறத நீங்க படிக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டா நீங்க படிங்க. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? சொல் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சொற்களின் வகைகளை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம், இடைச்சொற்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேள்வி பதில் தான் இங்க கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு தடவை பார்த்து எழுதிக்கோங்க, புத்தகத்துல எழுதிக்கோங்க, நோட்லயும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. இதுல இந்த கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இந்த பத்தியை படிச்சீங்கனாலே இதுக்கான ஆன்சர் நீங்க பண்ணிடலாம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? முதல்ல நீங்க இந்த சுதேசி நாவாய் சங்கம்ங்கிறது எங்க வருதுன்னு உடனே ஒரு அண்டர்லைன் பண்ணிருங்க பென்சில்ல. இங்க இருக்கு. ஓகேங்களா? சுதேசி நாவாய் சங்கம் இது யாரால நிறுவப்பட்டது? வஉசி. அப்ப நம்ம இதை எழுத வேண்டியதில்ல. இந்த இடத்துல யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால வஉசி அவர்களால், வஉசி அவர்களால் சுதேசி நாவாய் சங்கம் நிறுவப்பட்டது. இல்ல சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஉசி, அவ்வளவுதான். அப்படின்னு எழுதினீங்கனாலே சரிதான். ஓகேங்களா? இந்த நிறுவியவருக்கு அடுத்ததான் என்ன எழுதணும்? வஉ சிதம்பரனார்னு எழுதினீங்கன்னா போதும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது
வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? இங்க இருக்கு பாருங்க, பாரதி அறை. சரிங்களா? பாரதி அறைங்கிற இடத்துல இந்த யாரைங்கிற இடத்துல என்ன எழுதணும்? பாரதி அறைன்னு எழுதுனா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். அடுத்தது, வஉசி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். ஏன்னா வஉசியை பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. அதனால அவரை பத்தியான கேள்விதான் இங்க கேட்டிருக்காங்க. அப்ப பாரதியாருடைய பாடல்களை தான் யார் விரும்பி கேட்டிருக்காரு? வஉ சிதம்பரனார் கேட்டிருக்காரு அப்படிங்கறத இங்க எழுதிருங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல யாருடைய அப்படிங்கிற இடத்துல பாரதியார்னு எழுதினா போதும். அவ்வளவுதான். மீதி எல்லாம் கொஸ்டின்லயே இருக்கு. ஆன்சர் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். அடுத்தது, வஉசி அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். இங்க இருக்கா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்ப என்னென்னு ரிவர்ஸ்ல பின்னாடியே போய் இங்க இருந்து புல் ஸ்டாப்புக்கு அடுத்ததா என்ன லைன் ஆரம்பிக்குதோ அதை உடனே செக் பண்ணுங்க. அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். அவ்வளவுதான். இது அப்படியே எடுத்து இந்த 4வது கேள்விக்கு இங்க எழுதிருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது, வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? இங்க வந்து மொழிகள் வந்து என்னென்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அவர் வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். சரிங்களா? அப்ப வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் நீங்க எழுதினா போதும். அவ்வளவுதான். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது, இப்ப அடுத்தது பார்க்கலாம். நம்ம இடம் அறிந்து பயன்படுத்துவோம். இதுல வந்து ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்கள் பயன்படுகின்றன. ஆகிய சொற்களும் 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் இதை. ஓகேங்களா? என்னது? உயிரெழுத்தில். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர்னு பயன்படுத்தணுமா? உயிர் மெய் எழுத்துக்கு தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி என்ன எழுதணும்? ஒரு அப்படின்னு எழுதணும் அப்படின்னு இங்க ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி ஓர்னு ஆரம்பிக்கணும். உயிர்மை எழுத்துக்கு தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி ஒருன்னு ஆரம்பிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அடுத்தது நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல வந்து ஓர் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது உயிரெழுத்து. ஊ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க? ஓர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு உயிரெழுத்து. இதுக்கு முன்னாடி ஓர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு நகரம். ஒரு நகரம் போது நகரம்ங்கிறது என்னது? நாங்கிற எழுத்து உயிர்மை எழுத்து. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து ஆரம்பிக்கணுமா? ஒருங்கிற வார்த்தை தான் ஆரம்பிக்கணும். ஒரு நகரம். ஓகேங்களா? காங்கிறது உயிர்மை எழுத்து. எப்படி உயிர்மை எழுத்துன்னா, இப்ப இன்னு கூட்டல் ஆதான் என்னவா மாறுது? நாவா மாறுது. ஒரு உயிரெழுத்து அதுக்கப்புறம் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது உயிர்மை எழுத்தா மாறுது. அப்ப இது என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒருன்னு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உயிரெழுத்துனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உயிர்மை எழுத்துனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எழுதுறது ஈஸி. இதுல மார்க்கும் வாங்கிடலாம். பாருங்க, இதுல 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஈஸியா இதுல ஆன்சர் பண்ணி மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணுமா? அஃது அப்படின்னு சொல்லணுமா? அதுவே உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது என்னும் சொல்லை பயன்படுத்தணும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கவனிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அதுன்னு உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. சரி, இப்ப இது வந்து உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? அதுன்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டுமே தெரியுதா நல்லா உங்களுக்கு? ஓகே. இப்ப நம்ம எடுத்துக்காட்டை பார்க்கலாமா? எடுத்துக்காட்டுப்படி நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சருக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் இப்ப. சரிங்களா? இப்ப பாருங்க, தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு இங்க வந்து என்னது? உயிரெழுத்து இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? இங்க ஓர் அழகிய. ஓகேங்களா? இந்த இடத்துல உயிர்மை எழுத்து. அப்ப ஒரு குளம் இருந்தது. ஆமா தானே? அப்படித்தானே இங்க எழுதணும். ஓகே. இப்ப தெரிஞ்சுதா? நீங்களே இதை எழுதி பாருங்க. இப்ப இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது எப்படி எழுதணும்னு இப்ப ஞாபகம் வந்துடும். நான் உங்களுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். இருந்தா கூட நீங்க இதை ஒரு தடவை பார்க்காம எழுதி பாருங்க. எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல எழுதும் போது ஈஸியா இருக்கும். அதுக்குதான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு இரவும் ஓர் பகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? ஓர் இரவும் அப்படின்னு வரணும். ஆமா தானே? இது உயிரெழுத்து, இது வந்து உயிர்மை எழுத்து. அதனால இங்க என்ன வரணும்? ஒரு பகலும். ஓர் இரவும் ஒரு பகலும் அப்படின்னு தான் இங்க வரணும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இப்ப இதே மாதிரி இங்க பாருங்க, இதுக்கான ஆன்சர் எல்லாமே கீழே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்க இதை பார்த்து எழுதிக்கலாம். இங்க பாருங்க கொடுத்துருக்கேன்.
ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓகேங்களா? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரிங்களா? இந்த இடத்துல எழுதியிருக்கேன்ல, அது கரெக்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப சொல்லி கொடுத்தது. அது இல்லாத இடத்தில். இப்ப உயிர் எழுத்து வர்ற இடத்துல என்ன வரணும்? அஃதுன்னு வரணும். சரிங்களா? அதுவே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுன்னு வரணும். இப்ப புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அது ஓர் இனிய பாடல். ஏன் வருது? அது இது வந்து என்னது? இது ரெண்டுமே இங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் கொடுத்திருக்காங்க, ஓரும் கொடுத்திருக்காங்க. அப்ப அது ஓர் இனிய பாடல். புரிஞ்சுதுங்களா? இப்ப இது வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி அதுன்னு வரணும், ஓர்னு வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? அதுன்னு வரணும், ஒருன்னு வரணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப அடுத்தது அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது அகர வரிசையில உங்களுக்கு பாவரிசை. பாவரிசையை பொறுத்து நீங்க என்ன பண்ணணும்? பழங்கள் அக்காய்க்கியோட வரிசைப்படி நீங்க இங்க வார்த்தைகளை ஒண்ணுக்கு பின்ன ஒன்னா நீங்க எழுதணும். சரிங்களா? 1 by 1 நீங்க எழுதணும். இப்ப பழங்கள், பாரதம், பின்னிரவு, பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து அப்படின்னு கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது புதிய சொற்களை உருவாக்குவோல. இதுல வந்து சொல் உண்டு இல்லை அப்படின்னு இங்க கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம்? இந்த வடக்கு அப்படிங்கறத இங்க சேர்த்தி வடக்கு உண்டு, அதே மாதிரி வடக்கு இல்லை, பந்து உண்டு, பந்து இல்லை, பாட்டு உண்டு, பாட்டு இல்லை. ஆனா வந்து இங்க வந்து பாருங்க, இங்க வடக்குண்டுன்னு இங்க மாதிரி எழுதும் போது சரியாவே எழுதிடுவோம். ஆனா இந்த இல்லைன்னு எழுதும் போது இந்த இடத்துல கீ மாறணும், இந்த இடத்துல தீ மாறணும், இந்த இடத்துல டீயா மாறணும். இப்ப இந்த 3 எழுத்தையும் நீங்க மாத்தி இங்க எழுதினா தான் இதுக்கு வந்து சரியா 3 மார்க் கொடுப்பாங்க. இங்க தப்பா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க உங்களுக்கு 3 மார்க் தரமாட்டாங்க. சரிங்களா? அப்ப இங்க கவனிச்சு எழுதணும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்ததுல என்ன கொடுத்திருக்காங்க? கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. இதுவும் வந்து ஈஸி தான், ரொம்ப ஈஸி இது உங்களுக்கு. பாருங்க, இங்க ஒரு நடுவுல இந்த வார்த்தை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இந்த வார்த்தையோட இதை இணைச்சு இந்த சென்டென்ஸ் நம்ம உருவாக்கணும். அவ்வளவுதான். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல்ல பாரி வீட்டுக்கு வந்தான். ஆமா தானே? அவன் வந்து பையன், அது பையனுடைய பேர், அதனால வந்தான் எழுதுறோம். எழிலிங்கிறது ஒரு பாப்பாவோட பேர், அதனால எழிலி வீட்டுக்கு வந்தாள். சரிங்களா? இதுல வந்து என்னன்னா ஆண்பால், பெண்பால், ஒருமை, பன்மை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதாவது மாடுகள். சரிங்களா? இது வந்து பலவின் பால். இதை வச்சு நம்ம எழுதணும் அப்படிங்கறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப மாணவர்கள் வீட்டுக்கு வந்தனர். ஓகேங்களா? மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். வந்தனர்னும் கரெக்ட், வந்தார்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதனால மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அதுக்கு தான் உங்களுக்கு பாருங்க கலரோட சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்க இந்த கலருக்கு நேரா இருக்கிறத எடுத்து எழுதுனீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி மாடு வீட்டுக்கு வந்தது, அது ஒண்ணுதானே, அதனால ஒண்ணுங்கிறதுனால என்ன பண்ணணும்? வந்ததுன்னு தான் சொல்லணும். மாடுகள் வீட்டுக்கு வந்தன அப்படிங்கிறது தான் என்னது? பன்மையில நம்ம சொல்லணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாமா? சரி, இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? கட்டங்களில் மறைந்துள்ள 4 வகை சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. 4 வகை சொற்கள் நம்ம என்னென்ன படிச்சோம்? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது 4 தான் நம்ம படிச்சது. இப்ப 4 சொற்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் என்னென்ன வருமோ அதை இங்க எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். இப்ப மாநகரம்ங்கிறது உரிச்சொல், குமரன்கிறது பெயர் சொல், ஐங்கிறது இடைச்சொல். சரிங்களா? அடுத்தது வந்து நடக்கிறான் அப்படிங்கிறது வினைச்சொல், மற்றுங்கிறது என்னது? இடைச்சொல். ஓகேங்களா? தந்தையும் தாயும் அது வந்து இடைச்சொல். ஓகேங்களா? பசிங்கிறது பெயர் சொல், வண்டிங்கிறது பெயர் சொல், அப்புறம் செய்தான்ங்கிறது வினைச்சொல். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டா இது எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாமா? இப்ப வந்து அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்தது இயல் 2. நம்ம இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.